Hi guys, welcome back to Speed Extra Channel. உங்கள் Speed Extra Channel. இந்திக்கார நண்பா உனக்கு ரோஸும் அதிகண்டா, அம்மால பாசம் தானடா உனக்கு இல்லையே நண்பா, இல்லையே நண்பா, இல்லையே நண்பா. 18 நிமிஷம் வீடியோங்க. 10 நிமிஷம் மேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் 18 நிமிஷம் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஹிந்திக்காரன் தெரியாமல் ப்ரொமோஷனில் போயிட்டு தொட்டேன், இப்படி ஆகிவிட்டது. 1000 போயிடுச்சு, 2000 ருபீஸ் போயிடுச்சு. ஓகேவா, என்ன பண்ணுறது? இது பண்ண ஒன்றுமே தெரியலுங்க. என்ன பண்ண வந்துட்டேன் கம்முன்னு. இப்போ எப்படி 18 நிமிஷம் வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி எப்படி போடுறதுன்னு தெரியல. வேறு வெறுப்பேற்றிங்கிறேன் ஹிந்திக்காரன். சப்ஸ்கிரைபர் கேட்கலாம் சொன்னால் காசு வாங்கிட்டா 18 நிமிஷம் வீடியோ போடணும், ஃபேஸ் கேமோட போடணும் உங்களுக்கு 18 நிமிஷம் வீடியோன்னு சொல்கிறான். அதனால் நான் என்ன பண்ணேன், ஓகே இந்த மாதிரி பண்ணி போடுக்கலான்னு சொல்லி இப்படி பண்ணிட்டேங்க. வேறு எதுவும் கிடையாது. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் ஐத்து விட்டு பாருங்கள். ஓகேவா, இதுதான் நம்ம வீடியோஸ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ணோம் ஒன்றுமே புரியலங்க. ஹிந்திக்காரன் எதுக்கு இப்படி பண்ணுறான்? காசு வாங்கி ஸ்கேம் அடிக்கிறானா? நான் வாட்ச் ஹவர்ஸே எனக்கு வேணாம், ஒன்லி சப்ஸ்கிரைபர் ஒண்டி தாடா அப்படி சொல்லிட்டேன். நான் வாங்கினா வாட்ச் ஹவர்ஸோடு தான் வாங்கணும், சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓகேவா, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல. நம்ம ஹிந்திக்காரனால நம்பவே கூடாது போல். தமிழ்காரனை கேட்டால் ஹிந்திக்காரன் பண்ணி கொடுத்துட்றாங்க மொத்தம். எப்படி பார்த்தாலும் தமிழ்காரனை கேட்டால் அப்படியே டபுள் மடங்கு சொல்கிறாங்க, டபுள் மடங்கு சொல்கிறான். அதுக்காக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல நம்மளுக்கு. அவன் டபுள் மடங்கு சொல்ல தமிழ்காரனை கேட்டான். ஆனால் தான் நம்மளுக்கு தமிழ்காரனை பிடிக்கிறதே கிடையாது. போனது போட்டோம் வந்தது வரட்டும், ஹிந்திக்காரன் நம்ம கையில் இருக்கட்டும்னு சொல்லி ஹிந்திக்காரனே பிடிச்சி போடுறது. நான் அது மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், மதர் சன் சுமின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க. அந்த கம்பெனியில் வந்து சேல்ரி வந்து 19,500. கைக்கு வர அமௌண்ட்டு வந்து 19,500. கைக்கு நான் 16 17 நம்ம ஓட்டி பார்க்க தான் 19. நம்ம 19 விட வாங்கலை. ஓட்டி பார்க்கலாம் ரெகுலராக நார்மலாக போய் அட்டனன்ஸ் போனஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 17,500 கிட்ட வியும். அக்கௌண்ட்டில் 17,500 கிட்ட வியும் சேல்ரி. நான் வேலை செஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு மே மாதம் ஒரு 20 டேஸ், ஜூன் மாதம் ஃபுல்லாக, ஜூலை ஏதோ 20 டேஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். இப்போ தான் நின்றுட்டேன் ரீசெண்டாக. ஓகே, ஹிந்திக்காரன் வேறு நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து நல்லா இருந்துச்சு, கம்பெனிலாம் நல்லா இருந்துச்சு. எம்சிஎம் ஆப்ரேட்டராக இருக்கிறேன். ப்ளஸ் கட்டிங் ஒயர் ஓட்டுவேன். எங்கள் லைனில் ஒயர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஹிந்திக்காரன் ஒன்று தான் ஒருத்தர் இருப்பான். அவன் வரலன்னா நான் போய் கட்டிங் ஓட்டுவேன். இனி எம்சிஎம் ஆப்ரேட்டராக இருக்கும்போது எம்சிஆர் ஆப்ரேட்டராக இருக்கும்போது உட்காந்துருந்தா வேலைங்க. மிஷினில் இருக்கும், ஒயர்ஸ் வரும், லோடு வச்சு டெர்மினல் ஜாயின் பண்ணி தரோம். அதுதான் வேலையே. இந்த டெர்மினல் ஜாயின் பண்ணி கொடுப்பேன். டெர்மினல் ஜாயின் பண்ணி கொடுக்க மட்டும் தான் நம்ம வேலை. டெர்மினல் ஜாயின் பண்ணி கொடுப்பேன். ஓகே, என் டார்கெட் 4,000. நான் அடிப்பேன் 3,800 3,900 அடிப்பேன். யாராலும் அவ்வளோ 4,000 அடிக்க மாட்டாங்க. நம்மளால் முடிஞ்சாலும் நானும் டார்கெட் அடிப்பேங்க. நல்லா தான் போயின்னு இருக்கோம் ஒர்க்கு, நல்லா தான் இருந்துச்சு ஒர்க்கு. நான் வந்து தற்கொலை நான் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். எனக்கு அது வேலையே ஈஸி. ரூம் எடுத்து தங்கியிருந்தால் வேலை ஈஸி. நம்ம ட்ராவலிங் இப்போ எனக்கு சேத்பட்டில் 2 மணிக்கு கேபு. நான் 2 மணிக்கு கேபுக்கு போனால் 2 to அங்கே கம்பெனிக்கு 5:30 போவோம். கம்பெனியில் 1/2 hour பிரேக், 1/2 hour அந்த 5:30 போச்சுன்னா சாப்பிட்டு இந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எதுனா போகிறது போயிட்டு வந்துடலாம். அது போயிட்டு வந்துட்டு பிறகு 6 மணிக்கு ஷிஃப்ட்டு ஸ்டார்ட்டு. 6 மணிக்கு உட்காந்து 6 to 7 8 3 மணி நேரம் உட்காந்து செய்வேன். அப்புறம் பிரேக்கு போயிடுறேன். பிரேக்கு போயிட்டு ஒரு 5 10 நிமிஷம் அடிப்பேன். பிரேக்கு போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் பண்ணோம் எம்சிஎம் மிஷினை. எம்சிஆர் எப்படின்னா சொல்லுவேன், மேனுவல் க்ரிம்மிங் கட்டிங் மிஷின் இருக்குது. அப்புறம் சிஎன்சிலாம் கட்டிங் கன் க்ரம்பிங் இருக்கும். ஒன்று கட்டிங் அண்ட் டெர்மினல் ஜாயினிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த மாதிரி இருக்க போது அதெல்லாம் ஜாயின் பண்ணி நல்லபடியாக இருக்கும். நல்லா பேச்சு நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணி முடித்தோடனே அது நல்ல ஒரு தத்துருமான கம்பெனி. நம்ம டார்கெட்னாவோ அந்த டார்கெட்டு பேஸு எல்லாமே நம்ம அடிச்சிடுவோம். டார்கெட்டு எவ்வளோ டார்கெட்டோ அவ்வளோ டார்கெட் அடிச்சிடுவேன் நான்.
ஓகேவா. அது இப்போ நல்லா போயிடுச்சுங்க. நடுவில் ஒரு நாள் என்ன பண்ணேன், 1800 நம்பர் ஃபால்ட் ஒரே பஞ்சு ஒரே லோடு. ஒரு 1800 நம்பரில் ஒரு 800 நம்பர் கிட்ட கட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நடுவில் பிரேக் போய்ட்டு வந்ததில் பக்கத்தில் இந்த அக்கா வேணுன்னே பண்ணிக்குது. ஏன்னா அந்த லைனில் ஃபுல்லாக கேர்ள்ஸ், நான் தான் பாய்ஸ். அது வேணுன்னே வினையில் ஏற்றி விட்டுருக்குது. நான் பார்க்கல, நான் அப்படியே பிரேக் போய்ட்டு வந்துட்டு அப்படியே நான் ரன் பண்ணிட்டு 1000 நம்பர் ரன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ப்ராப்ளம் வந்துட்டுக்குது. அந்த குவாலிட்டிக்கு உனக்கு செட் ஆகுதுன்னா நான் குவாலிட்டியை கலாய்ச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நக்கில் வச்சு ஒரு நாள் என்ன பண்ண முடியும், நான் கேட்டு அதை கலாய்ச்சிட்டேன். அதனால் ஆச்சா அது இதுதான் விஷயம்னு வச்சுக்கின்னு அது வந்து டேரெக்டாக போய்ட்டு அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருக்குது, கேரளா ஆண்டி வந்து நான் கேரளா ஆண்டியோட போய் சொல்லிச்சு. நான் நெக்ஸ்ட் டே போகல, நான் தெரியும் லீவ் போட்டேன், தூங்கிட்டே லீவ் போட்டேன். நெக்ஸ்ட் டே நான் போகல. அங்கே போகாத போது என்ன ஆச்சுன்னா, இந்த குவாலிட்டி வந்து நேற்று இந்த மாதிரி இந்த பையன் நான் வச்சுட்டா நம்பர் 1000 நம்பர் பக்கம் ப்ராப்ளமாக வச்சுட்டான். ஆனால் ஹவுசிங்கில் செட் ஆகிடுச்சு. ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லைங்க, 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் பசிடலாம். அது 11 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 2 டயல் ஏறிட்டுக்குது. அதனால் அதெல்லாம் விஷயமே இல்லை. ஹவுசிங்கில் ஃபிட் ஆகிடுச்சு. ஹவுசிங்கில் ஃபிட் ஆகலாம் தான் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கணும். அது பெரிய பிரச்சனை ஆகிட்ருக்கும். ஹவுசிங்கில் ஃபிட்டாகவே பெரிய பிரச்சனை இல்லை. சிம்பிள் மேட்ருனா 3 பாயிண்ட் 7 பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். மினிமம் 10 பாயிண்ட்டு. ஆனால் நான் 11 பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா, 1 பாயிண்ட் அதிகமாகிடுச்சு. 10 பாயிண்ட் வரைக்கும் ஹவுசிங்கில் செட் ஆகும். 11 பாயிண்ட்டுக்கு செட் ஆச்சு. 15 பாயிண்ட் வரைக்கும் செட் ஆகும் ஹவுசிங்கில். 7 14 2 டபுள் மடங்கு ஆகும். அது என்ன பண்ணிச்சு, அது போய் அதான சொல்லிச்சு, கேரளா வேண்டியான்னு சொல்லிட்டுக்குதுனே. அதுக்கு நான் லீவ் போட்டேன் அன்றைக்கி. அது என்ன பண்ணிக்குது, லீவ் போட்டது தான் சான்ஸ் இதாண்டா பக்கான்னு சொல்லி அதை சொல்லிட்டு அந்த லைனில் அந்த அக்காங்களாம் இப்படி பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி அதிகம் பாட்டு வெளியே போகிறான், கேட்க மாட்டான். நான் எங்கே கேட்கணும், என் டார்கெட்டை நான் முடிச்சிடுறேன். எனக்கு தர லோடு நான் அடிச்சிட்டேன். நான் ஏன் அதுக்கு மேலே கேட்கணும், யாருமே எனக்கு கண்டு கூட இல்லை. ஏன்னா நான் என் லோடு என் டார்கெட் நான் முடிச்சுட்றேன். அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அழகாக முடிச்சுட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துன்னு போகிறேன். ஓகேவா. அதுக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரில. அதுக்கு இவங்க இப்படி சொல்லி விட்டு அப்புறம் எனக்கு வந்து அந்த கேரளா ஆண்டி வந்து கூப்பிட்டுச்சு. நான் தம்பியும் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுறேன், 1000 நம்பர் ப்ராப்ளம் பட்டிருக்கேன், நெக்ஸ்ட் டே வரவும் இல்லை, நான் தான் ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம் சொன்னால், நான் ஃபஸ்ட்டு 800 நம்பர் வச்சேன், அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நான் பிரேக் பண்ண நேரத்தில் யாரும் ஏற்றிட்டுக்கிறேன், நானும் பார்க்கல, நானும் செக் பண்ணி பார்க்கல. அதுவும் எரரும் கேட்கல, நானும் செக் பண்ணி பார்க்கல. அதனால் என்னென்னு தெரியல, நான் சொன்னேன். அதுவும் ஓகே சொல்லிட்டு இதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக தான் வேலை செஞ்சுது. அப்புறம் லைன் வேணுன்னு உங்கள் மிஷின் இருக்கும்போது இன்னொரு ஆளை உட்கார வச்சு ரன் பண்ண வைக்கிறது. ஏன்னா உங்கள் வெளியே போகிற நேரத்தில் இன்னொரு ஆள் என் மிஷின் ரன் பண்ணவே கூடாது. அவங்க ப்ராப்ளம் வச்சுட்டா நான் தான் பொறுப்பு, எனக்கு தான் இந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. ரன் பண்ண வச்சு இதை கழிச்சா மேம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் கதை 1000 நம்பர் எச்சு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, நான் வேறு லைன் மாறிடுன்னு சொன்னேன். வேறு லைன் மாட தான் அந்த ஹிந்திக்காரன் கட்டிங் ஆப்ரேட்டர் ஹிந்திக்காரன் வரல. இப்போ கட்டிங் ஓட்டுறா கற்றுக்கூடா கட்டிங், அதான் ஹிந்திக்காரன் வந்துருந்தான் அவன் நிற்க போகிறேன்னு சொல்லி ஊருக்கு பார்ப்பறேன்னு சொல்லியிருந்தான். இப்போ கட்டிங் ஓட்டத்தை கற்றுக்கூடான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், ஓகே கட்டிங் ஓட்டத்தானு சொல்லி நானும் கட்டிங் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு நானும் போயிட்டேன். அவன் ஹிந்திக்காரன்னு சொல்லி கொடுத்தா அது ஒன்றும் இல்லை, எல்லாமே செட்டிங்கே அதில் இருக்குங்க. நம்ம ஒயர் எடுத்து லோட் பண்ணோம். இவ்வளோ பெரிய ஒயர் இருக்கும், திக்னஸ் பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு ஒன்று ஒயருக்கு ஏற்ற மாதிரி மாறும் திக்னஸ். அந்த திக்னஸ் வச்சு நம்ம அதுக்கு வந்து லேபிள் வரும். இவ்வளோ பெரிய சின்ன ஒயரும் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒயரும் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒயரும் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒயரும் இருக்குது. நம்மளுக்கு என் லைன்லேயே இவ்வளோ பெரிய ஒயர், சின்ன லைன் தான். பேட்டரிலாம் இவ்வளோ பெருசு வரும். இது ஹெச்பிடிஸ்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் என் லைனுக்கு ஒயர் கட் பண்ணி அதுக்கு டார்கெட்டே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த மிஷின் எவ்வளோ ஓட்டுதோ அதோட வந்து ஆட்டோமேட்டிக் செட்டிங். நம்ம செட்டிங் கொடுத்துட்டு ரன் கொடுத்தா மிஷின் ரன் ஆகினே இருக்கும். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. நம்ம செட்டிங் கொடுத்து ரன் பண்ணால் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். மிஷின் பாட்டு ரன் ஆகணும், நம்ம பாட்டு அப்படியே செட்டிங் வச்சு நம்ம ஓட்டின்னு போகலாம். அது அருமையாக ரன் ஆகும், அது அருமையாக போயின்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஆச்சு. அது ஏன்னா அது நம்ம ஃபுல் செட்டிங்கில் அதில் செட்டிங் வரவே அது ரன் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அருமையாக செட்டிங் கொடுப்பேன், நான் பாட்டு ரன் பண்ணுவோம், டார்கெட்டே கிடையாது, எவ்வளோ வேணால் அடிப்பேன் இஷ்டத்துக்கு. நான் அந்த மிஷின் ஆனால் ஒரு நாளைக்கு 2500 தான் அடிக்கும் மேக்ஸிமம். அந்த 8 ஹவர் ஷிஃப்ட்டுக்கு அந்த மிஷினாலே 2500 தான் அடிக்க முடியும், அதுக்கு மேலே அடிக்க முடியாது அந்த மிஷினாலேயும். நெக்ஸ்ட் டே நானும் அதுக்கப்புறம் கட்டிங் ஓட்ட கற்றுக்கினேன், கட்டிங் ஓட்டின்னு இருந்தேன். நல்லபடியாக மிஷின் ஓட்டுவேன், நல்லபடியாக வருவேன், நல்லபடியாக இருக்கும். அது கட்டிங்லேயும் ப்ராப்ளமே இல்லைங்க, நல்லபடியாக தான் இருந்துச்சு கட்டிங் ஓட்டும் போதும். ஓகேவா, ப்ராப்ளம்லாம் எதுவுமே வரல. கட்டிங் பொறுத்தளவு ப்ராப்ளமே வராது அந்த மிஷினில். நம்ம லென்த்து செக் பண்ணிட்டு தான் பண்ணோம்.
லென்த்து ஒரு டைம் ஓகே வச்சா அது மாறவே மாறாது அந்த செட்டிங்கில். ஆல்ரெடி நம்ம செட்டிங்கில் கொடுத்து சேவ் பண்ணி லென்த்து போட்டு இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிப்பிங் லென்த், அந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிப்பிங் லென்த் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடியே பண்ணி வச்சுருவோம். அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லாமல் போச்சு. அந்த ஸ்டிப்பிங் லென்த் வச்சு தான் நம்ம அருமையாக வேலை செய்கிறது. ஸ்டிப்பிங் லென்த் ஓகே ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவும் சரியில்லை எது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே. நான் பாட்டுன்னு போ செட்டிங் வைப்பேன். எந்த லைனுக்கு என்ன அர்ஜென்ட் வரும்னு அவங்க தரமாட்டாங்க. லைனில் இருக்கிறவன் அவன் என்னன்னா இஷ்டத்துக்கு தருவேன். இஷ்டத்துக்கு தருவான்னு சொல்லி தேவையில்லாததெல்லாம் அடிச்சு வச்சுப்பான். தேவையானது மட்டும் அப்படியே இருக்கும். தேவையானது மட்டும் அதே அவளுக்கு 4 hours எல்எஸ்எஸ் கட்டிங், 4 hour பேட்ரி கட்டிங். நமக்கு அது 4 ஹவரில் எது வேணால் கட் பண்ணி தரலாம். 4 hours பேட்ரினா பேட்ரி இவனா அப்படி இல்லை. இவளுக்கு 6 hour 7 hour எல்எஸ் 1 hour பேட்ரியா. ஆனால் பேட்ரி தாங்க நம்மளுக்கு ஈஸியான டார்கெட் மிஷின்லேருந்து டார்கெட் இருக்குது. பேட்ரி தான் நம்மளுக்கு வந்து ஏதுவான விஷயம். ஏன்னா நம்ம அருமையாக பேட்ரி இது போவோம், அருமையாக ரன் பண்ணிவிட்டு பேட்ரி இது வந்துடுவோங்க. நம்ம பேட்ரி இதை பிடிச்சாலும் நம்ம ஈஸியாக ரன் பண்ணிட்டு போகிறதுனால பேட்ரி இது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இது எல்எஸ்எஸ் ஓடும் போது நான் லென்த்து வந்துடும் 6810 அந்த மாதிரி லென்த்து வந்துடும். பாரு அந்த லென்த்து தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே ஆகிடும். வேறு எதுவுமே அந்தளவு ப்ராப்ளமே ஆகாது. அந்த லென்த்து ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்குது. லென்த்து வரும்போது அதிக லென்த் வரும்போது நம்ம ஒரு ஹெல்ப்பு ஹிந்திக்காரன் இல்லை எதனா தமிழ் பொண்ணுங்களே பையன் அவனாவது வருவான். அதை வச்சு ரன் பண்ண வச்சுருவோம் நம்ம அதை. ஓகேவா? அதுதான் விஷயமே லைனில் போடுதல். அதனால் இந்த லைனை ஓகே ஆயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. நல்லபடியாக போச்சு, நல்லபடியாக வந்துச்சு, நல்லபடியாக ரன் பண்ணேன். ஓகே, மீண்டும் தொடரும், மீண்டும் வருவோம். அதுதான் விஷயம். மறக்காம லைக் ஷேர் பண்ண பாருங்கள். ஓகேவா? 15 நிமிஷம் வீடியோ போட்டால் அவன் பண்ணுறானா இல்லையா? அவங்க அம்மா ஸ்பே கச்சிட்டு போகிறானா? என்கிட்ட 6000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நெக்ஸ்ட் இது எனக்கு அது தொட்டலாம். நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தேன், நல்லா ஒர்க்கு போச்சு. நானும் நல்லா ஒர்க் பண்ணேன், நல்லபடியாக ஆச்சு, நல்லபடியாக போச்சுங்க. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் பட்டன் ஆக்கிட்டு பாருங்கள். ஒர்க்கு பண்ணிச்சா நான் ஒர்க்கு போனேன் வந்தேன். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் தாங்க டைம் ரொம்ப அதிகம். ட்ராவலிங் டைம் தான். ஏன்னா நம்மளுக்கு போகிறது காலைல 2 மணி போய் 5:30 மணிக்கு கம்பெனி ஆண்டு இறங்கி 5:30 மணிக்கு கம்பெனி ஆண்டுலேருந்து இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் இப்படி அப்படின்னு போயிட்டு வந்தாங்க. ஏதோ என்னவோ ஒன்றுமே புரியலைங்க. நாக்கு நல்லோட போச்சு. ட்ராவல் இருந்தேன். 2 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கு சேத்பட்டு சேத்பட்டுலேருந்து இங்கே வருவேன். இங்கேருந்து அங்கே போவேன். திருப்பி இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே மாற்றி போயின்னு இருந்தேங்க. ஓகேவா? நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தேன். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல வீடியோஸ், நல்ல சப்ஸ்கிரைபர், நல்ல வாட்சர்ஸ் எல்லாமே நல்லபடியாக நல்லதாக போச்சுங்க. அதுதான் விஷயம். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்திருந்தேன். அருமையாக போவேன், அருமையாக வருவேன். நல்லா கம்மிங், நல்லா கோயிங் ஆச்சு. வாட்ச் ஹவர்ஸ் நல்லா ஆயிடுச்சு. சரி, சேலரி ஓரளவு வந்துச்சு. 19, 18, 15 வந்துச்சு. நல்லபடியாக போனதை வந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் தான் முதல் ப்ராப்ளமே நம்மளுக்கு. டிஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப லாங்கு. 100 கிலோமீட்ரு போகிறதுக்கு 100, வரத்துக்கு 100, டெய்லி 100, 200 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வந்தால் என்ன ஆகும் சொல்லுங்களேன்? 200 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவலிங் எப்படி நம்மளால் முடியும்? டெய்லி 200 கிலோமீட்டர் ட்ராவலிங், நல்லபடியாக 200 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவலிங் பண்ணிட்டு போயிட்டு வரதான் பிரச்சனையே. விஷயமே அதுதான் ஆரம்பிச்சிச்சு. வேறு எதுவும் கிடையாது. ட்ராவலிங் தான் செட் ஆகலை, மற்றது வேலைலாம் செட் ஆகிடுச்சு. நல்லபடியாக போய் நல்லபடியாக வந்து நல்லா இருந்தேங்க. ஓகே, ட்ராவலிங் தானே. நான் இது ட்ராவலிங் ஈஸி பீஸி ட்ராவலிங்னு நினச்சிட்டு போயிட்டு வந்தேன். கொஞ்ச நாள் பார்த்தா தெரிஞ்சிச்சு இந்த ட்ராவலிங்கே ரொம்ப பிரச்சனை தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. வேறு எதுவும் இல்லைங்க. அதுதான் விஷயமே. ட்ராவலிங் தான் விஷயமே. ட்ராவலிங். ட்ராவலிங் போய் நல்லபடியாக வந்தாங்க. 1, 2, 3. அதான் விஷயமா இருந்தது. வேறு எதுவும் இல்லை விஷயமே.
ஓகேங்க, என்னோட நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்க. பாய் 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 கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ண தட்டி விட்டு பாருங்கள். தட்டி விட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், தட்டி விட்டு பாருங்கள். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். பெல் பட்டனை தட்டி விட்டு பார்த்தாலே போதுமானது கைஸ். ஓகே, பாருங்கள் பெல் பட்டன் தட்டி விட்டு நம்ம சேனலில் பாருங்கள். உங்களோட லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். தட்டி விட்டு பாருங்கள். ஓகே ஓகே, ரெடி 1 2 3 4. நிலம் பட்டு மத்தனமே கதலிக்கணும் பெண்ணே, மலையதற்கும் போல கதலிக்கணும் பெண்ணே, நின போல ஒரு இன்ப துன்பம் யாரும். பை பை guys. அதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஓகே, பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைவ் பார்க்கும்போது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீட் எக்ஸாச்சா. நீங்கள் பார்த்து கொண்டு கேட்பது உங்கள் ஸ்பீட் எக்ஸாச்சா. மறக்காம இந்த வீடியோ பார்க்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பில் பட்டனை விட்டு பாருங்கள். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஒரு மானிட்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஹிந்திக்காரனோட கொடுத்துருக்கேன். அந்த ஹிந்திக்காரர் என்ன பண்ணி தர முடியும், ஒரு வீடியோ பண்ணுமா 18 நிமிஷம் வீடியோ. இந்த 18 நிமிஷம் வீடியோக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். உண்மையிலேயே எப்படி பார்த்தாலும் வருங்காலத்தில் நான் இது ப்ரைவேட்டில் போட்டு இல்லை வாய்ஸ் கட் பண்ணி போட்டுருவேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீட் எக்ஸாச்சா. நீங்கள் பார்த்து கொண்டு கேட்பது உங்கள் 001. நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் சொல்லுவீங்க, நான் என்ன சொல்லலாம். மறக்காம வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பில் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லாக்காகும். ஓகேவா, கொஞ்சம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் எல்லாம் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா, ஏய் நான் இப்போ தான் நான் பஜார் வந்திருக்கேன். பஜார்லேருந்து வீட்டுக்கு போனால் தான் பஜாரில் உட்காந்துங்கிற வெயிட் பண்ணியிருக்கிறேன், பஜாரில் ஆள் வர்றதுக்காக. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. பஜாரில் உட்காந்துங்கிறேன். இது வரேங்க பஜாரில் என்ன பண்ணுறது, எது பண்ணுறது ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணிக்கிறேன் எங்கள் ஆள் வர்றதுக்காக. வந்த உடனே கிளம்பிடுவேன். ஓகேவா, மறக்காம இந்த வீடியோவில் ஒன்று பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா லைக் நல்லா ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, அதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீட் எக்ஸாச்சா. நீங்கள் பார்த்து கொண்டு கேட்பது உங்கள் ஸ்பீட் எக்ஸாச்சா. மறக்காம இந்த வீடியோ பார்க்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பில் பட்டனை விட்டு பாருங்கள். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஒரு மானிட்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஹிந்திக்காரனோட கொடுத்துருக்கேன். அந்த ஹிந்திக்காரர் என்ன பண்ணி தர முடியும், ஒரு வீடியோ பண்ணுமா 18 நிமிஷம் வீடியோ. இந்த 18 நிமிஷம் வீடியோக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். உண்மையிலேயே எப்படி பார்த்தாலும் வருங்காலத்தில் நான் இது ப்ரைவேட்டில் போட்டு இல்லை வாய்ஸ் கட் பண்ணி போட்டுருவேன்.